வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பேக்ட் ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸில் நம்ம எப்படி கோர்ட்யார்ட் டிசைனும் அதே மாதிரி இன்னொரு ஸ்கைலைட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இது எப்படி காம்பேக்டாக வந்திருக்குன்னு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீட்டில் நம்ம லிவிங் சீட்டிங்கும் நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஸ்பேஷியஸான 2 பெட்ரூம்ஸும் இதில் இருக்குது. இது பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் பார்க்குறீங்க. 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது. 19/18 feet 8 inchன்ற அளவுக்கு. ஸோ பேக் சைடில் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10.5 feet என்டையர் ஸ்டெச் நமக்கு ஒரு ஸ்டுடியோ ஃப்ளாட் இருக்குது, இன்க்ளூடிங் டாய்லெட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 steps தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார் என்ட்ரு ஆகிறதுக்கு பாட்டமில் ஒரு 6 feet மட்டும் கிளியரன்ஸ் விட்டுட்டு இந்த ஸ்டேர் கேஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து மேலே வந்த உடனே நம்ம பால்கனி ஏரியா ஒன்று பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 feet by 10 feet அளவில் இந்த ஏரியா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்குறப்போ இதனால நமக்கு நார்த் சைடில் இருக்கிறதால லைட்டிங் ப்ரொவிஷன் எல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா டிஃப்யூஸ்டு லைட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நார்த் சைட்லேருந்து. ஸோ ஃபேக்ட்ரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த நார்த் ட்ரஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க. இதனுடைய லைட்டிங் அவங்க ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஹீட் ஃபேக்ட்ரிக்குள்ளே ரொம்பவே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ டைரக்ட் சன்லைட் இல்லாததில் ஹீட்டும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால் இந்த ஃப்ரண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலி டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ லைட்டும் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் வெல் கான்செப்ட் ஸ்டேர் கேஸ் இருக்கிறதால கம்ப்ளீட்டாக இங்கேருந்து உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன், லைட் வென்டிலேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே பர்கோலா ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நமக்கு லைட்டிங் தாராளமாகவே கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே நம்ம ஒரு ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. காம்பேக்டான டிசைனில் அமைஞ்சிருக்கு. 15.6/10 feet 4 inch அளவில் கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த கிச்சன் கம்ப்ளீட்டாக ஒரு 7 feet by 7 feet அளவில் இருக்குது. ஸோ ஒரு சைடில் கவுண்டர் 1.5 feetக்கும் இன்னொரு சைடில் 2 feetக்கு கவுண்டரும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம பேக் சைடில் ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பேக் யார்டுமாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய மெஷர்மெண்ட் 7 feet 3 inch by 7 feet அளவில் இருக்குது. ஸோ இந்த கோர்ட்யார்ட் மேலே கம்ப்ளீட்டாக ஒரு 3 feet by 7 feetக்கு ஒரு ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் ஏரியாவுக்கு வரோம். இந்த காமன் டாய்லெட் நல்லாவே ஹைட்டாக இருக்குது. இந்த டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 feet by 4 feet அளவில் இருக்குது. நல்ல மினிமலிஸ்டிக் கலர் கான்செப்டில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 11 feet 3 inch by 9 feet 3 inch அளவில் இருக்குது. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லிட் விண்டோவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வென்டிலேட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வென்டிலேட்டர் நம்ம ஓப்பனும் க்ளோஸும் பண்ணிக்க முடியும். இந்த வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த கோர்ட்யார்ட் சைடு இருக்கிறதால பிலோ 10 feetக்கு வைக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே நம்ம ஒரு பர்கோலா பார்க்குறீங்க. இந்த பர்கோலா கம்ப்ளீட்டாக டிப்பிக்கலாக ஒரு ஆர்சிசி கேஸ்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளாஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லான்ச் அண்ட் ஸ்டடி ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 feet 9 inch by 10 feet 7 inch அளவில் இருக்குது. ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாலி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அந்த ஏர் சர்க்குலேஷன் எப்போவுமே மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லி ஒரு பவுடர் டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம். டாய்லெட் அண்ட் வாஷ் பேஸும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 feet by 4 feet இருக்குது. இந்த பெட்ரூம் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 feet 2 inch by 9 feet 3 inch அளவில் இருக்குது. இந்த பெட்ரூமை நம்ம சவுத் வெஸ்ட்டில் லொக்கேட் பண்ணிவிட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு பால்கனி ப்ரொவிஷன் மாதிரி ஸ்டாண்டிங் பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கீழே நான் சொன்ன மாதிரி ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுக்கறதால இங்கேருந்து நம்ம இன்டராக்ஷனுக்கு இந்த ஸ்டாண்டிங் பால்கனி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி கூட நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நல்ல ஒரு சீட்டிங் ஏரியாவை அமைச்சிக்கிட்டு இந்த அட்மாஸ்பியரே ஒரு பிளேஃபுல் அண்ட் இன்ட்ராக்டிவ் வேவாக நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம லைட் வென்டிலேஷனுக்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் ஈஸியாகவே இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் நம்ம ஒரு பால்கனியும் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் வர்றதால நமக்கு இங்கே பர்கோலா போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சேஃப்டிக்காக.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் ஏரியாவுக்கு வரோம். இந்த டெரஸ் ஏரியாவில் கார்னரில் வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு வாட்டர் பாடி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம இன்னுமே கூட கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலாக கூட மாற்றிக்க முடியும். ஸோ கார்னரில் ஒரு ஃபிக்ஸ்டு பெஞ்சும் இருக்குது. ஸோ அதை சுற்றி என்டையராக நம்ம வந்து நல்ல ஒரு பிளான்டேஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பிளான்டேஷன் வந்து டேரெக்டாக மதர் ஸ்லாபோட கான்டாக்ட் இல்லாமல் இன் பிட்வீனில் ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம பிளான்டேஷன் சாயில் கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.